பணத்தாசையால சம்பாதிச்ச மொத்தத்தையும் இழந்த நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? சினிமாவே வேணான்னு ஓடி இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நமிதா. நமிதா நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்கும்போது, நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்ல, நடிகர்களே பார்த்து ஜொல்லு விடுற அளவுக்கு கெத்தா இருந்தாங்க. நமிதா ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த படத்துல காட்சிக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம ரசிகர்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். நடிகர்களே எங்களோட படத்துல நமிதாவை எப்படியாவது கமிட் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு நமிதாக்கு மார்க்கெட் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சினிமாவுல எவ்வளவு ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லயும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அதுக்காக சினிமாவுல அவங்க சம்பாதிச்ச எல்லா காசையுமே ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பிசினஸ் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா மொத்தமா ஊத்திக்கிச்சு. அவங்க சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே ரியல் எஸ்டேட்ல இழந்தாங்க. அந்த டைம்ல இவங்களாலையும் சினிமாவுல ஒழுங்கா போக்கஸ் பண்ண முடியல. ஆல்ரெடி சப்பியா தான் இருப்பாங்க. இன்னும் பயங்கரமா வெயிட் போட்டு ஒரு கட்டத்துல ஹீரோயின் அப்படின்ற அந்தஸ்தையே இழந்துட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பானுப்பிரியா. பானுப்பிரியாக்கு ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமால இருந்த மரியாதையும் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில இருந்த கிரேஸும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த இவங்க ஒரு கட்டத்துல நம்ம ஏன் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால ஹீரோயினா சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் வச்சு ஒரு சில படங்களை தயாரிச்சாங்க. ஆனா அந்த படம் பெரிய அளவுல லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்காம மிகப்பெரிய நஷ்டத்தை பானுப்பிரியாக்கு ஏற்படுத்திருச்சு. இதனால ஒரு கட்டத்துல கடன் வாங்க ஆரம்பிச்ச பானுப்பிரியா மறுபடியும் நஷ்டத்தையே சந்திச்சாங்க. இதனால சம்பாதிச்சதும் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கடன் வாங்கினதையும் திருப்பி கட்ட முடியாம பானுப்பிரியாவோட வாழ்க்கையே ஒரு கட்டத்துல இருளாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சினிமாவுல இனிமே ப்ரொடக்ஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா சரத்குமார். ராதிகா சரத்குமார் வந்து நம்ம தமிழ் சினிமால ஒரு கட்டத்துல எவ்வளவு பெரிய முன்னணி நடிகைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரத்குமார் அவரோட பங்களிப்பா எவ்வளவு ஏர்ன் பண்ணி வச்சிருந்தாரோ அதே அளவுக்கு ராதிகாவுமே நம்ம தமிழ் சினிமால பயங்கரமா லாபம் பார்த்து நல்லாவே சம்பாதிச்சு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ராதிகாக்கு ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு. நம்ம ஏன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? ஆரம்பத்துல முன்னணி ஹீரோயினா இருந்தோம், இப்ப சின்ன சின்ன ரோல் தானே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்த ஆசை தான் மிகப்பெரிய தப்பு. இதுக்காக ரேடான் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியையும் ராதிகா ஆரம்பிச்சாங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி படங்கள் எதுவுமே ஓடல. இவங்க ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய தோல்வியா அமைஞ்சிடுச்சு. இதனால இனிமே ப்ரொடக்ஷன் வேணாம், போன பணம் எல்லாம் போட்டு இருக்கிறதையாவது பாதுகாப்பா பார்த்துப்போம் அப்படின்னு ராதிகா ப்ரொடியூஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்பா. இன்னைக்குமே 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரேட்டான ஹீரோயின் ரம்பா அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமால ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை ஏற்படுத்தினாங்க. அந்த ஃபேன் பேஸை வச்சு அடுத்தடுத்தது முன்னணி ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல கிரேஸ் இருந்துச்சு. ரம்பாக்கு தொடையழகி அப்படின்னு ஒரு நிக் நேம்லாம் கொடுத்து ரம்பாவை அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா புது புது ஹீரோயின்ஸ் வரும்போது பழைய ஹீரோயின்ஸ்லாம் அப்படியே ரிஜெக்ட் ஆயிட்டு போவாங்க. கரெக்டா? அதுதான் ரம்பாக்குமே நடந்துச்சு. பட் ஒரு கட்டத்துல ரம்பாக்கு சினிமாவை விட விருப்பமே இல்ல. அதனாலதான் சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. 2003ஆம் ஆண்டு 3 ரோசஸ் அப்படின்ற படத்தை சொந்தமா இவங்களே தயாரிச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா எதிர்பாராத விதமா நம்மலாம் எதிர்பார்த்திருப்போம், பட் அவங்க எதிர்பாராத விதமா படம் வந்து மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சிடுச்சு. இதனால அவங்க போட்ட காசை கூட எடுக்க முடியாம இது வரைக்கும் சம்பாதிச்ச காசை இந்த படத்துக்காக இழந்து கிட்டத்தட்ட நடுத்தருவுக்கு வர அளவுக்கு அவங்களோட நிலைமை ஆயிடுச்சு. இப்போ அவங்க குடும்பம் குழந்தை குட்டி அப்படின்னு அப்ராட்ல சந்தோஷமா தான் இருக்காங்க. நம்ம போய் நோண்டாத வரைக்கும் கொள்ளலாம். சினிமாவுல சம்பாதிக்கிற காசை வச்சு நிறைய பிசினஸ் பண்ணி அது மூலமாவும் இன்னொரு வருமானத்தை பெருக்கிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கள் போட்டிருப்போம். பட் இவங்களுமே அதை தான் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் சம்பாதிச்ச காசை இழந்ததுதான் மிச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.